lightning, holding the cards close to my heart. You and me together we're strong, and we'll shine brighter than the sun. Right at this moment, we wanna fly so high. 1, 2, 3, I run to you, and we're finally together again. Take my hand, and I'll show you the most amazing things. There is no need to fear, nothing will stand in our way. Networkhamilton.blogspot.in. We'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me together we're strong, and we'll shine brighter than the sun. Right at this moment, we wanna fly so high. வேண்டைன் மெக்காடிமோவை அபகரிக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவோன்னு அவன் ரொம்பவே எதிர்பார்த்தான். ஆனா அதுக்கு பதிலா ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கருப்பு கண்ணாடிக்கு எதிராக செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அந்த நேரத்துல தான் நான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கனவு போன என் அப்பா தான் மெக்காடிமோஸை உருவாக்குனாரு அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அப்பா கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம மெக்காடிமோஸை பத்தின ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அவரை தவிர அது வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இசபெல் மட்டும் அந்த ரகசியத்தை பத்தி எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இசபெல், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அப்பா தான் மெக்காடிமோவை உருவாக்கி இருக்காருன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள வேற உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அதை காப்பாத்த போராடுவோம். ஒரு வழியா நாங்க தேடின ஒரு விஷயத்தை இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஹெவனுடைய பிரதர் டொனாட்டோஸ். ஆனா துரதிருஷ்டவசமா டொனாட்டோஸை டேம் பண்ணி வச்சிருந்தாங்க. வேண்டைன் அவனை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தான். இதே வேலையா தான் கருப்பு கண்ணாடி முதல்ல இருந்தே இருந்திருக்கான். கண்டிப்பா வேண்டைனோட மோதி நான் டொனாட்டோஸை திரும்ப கொண்டு வருவேன். நான் உதவி பண்ணி ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் தம்பியை கண்டுபிடிக்கலாம். ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வேண்டைன் அவனை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். எப்படியாவது அவனை திரும்ப கொண்டு வந்தே ஆகணும். நாம தோத்துட்டோம். இந்த தடவை வேணா நான் தோத்து போயிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நான் ஜெயிப்பேன். அவனை உன்கிட்ட இருந்து நான் கொண்டு வருவேன். இந்த மொத்த சண்டையிலேயே அவன் ஒரே ஒரு மெக்காட தான் யூஸ் பண்ணான். அடுத்த தடவை என் வாய்ப்பை நான் தவற விட கூடாது. கண்டிப்பா அவனை ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பா நான் அதை செய்வேன். என்ன சிறப்பு பயிற்சியா? ஆமா, நானும் இவனும் சேர்ந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கலான் இருக்கோம். அப்பதான் எங்களால டொனாட்டோஸை மீட்டு கொண்டு வர முடியும். நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். போன முறை முதல்ல நம்ம யார்கிட்டயும் தோக்கவே கூடாது. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட தயாரா இருக்கீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காய்ஸ். இப்படிதான் இருக்கணும். நான் எப்பவுமே சீரியஸா தான் இருப்பேன், உனக்கு தெரியும்ல. நான் உன்னை இப்ப எதுவும் தப்பா சொல்லலையே, நல்லதானே சொல்றேன். அப்ப நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாமா? எவனோட சேர்ந்து நியூலாண்டை எதிர்த்து போராடலாமா? சரியா சொன்ன. நம்ம 2 சார்பாதான் போராட போறோம். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரயன். கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கும். இருக்குமா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்க அப்பா கிட்ட உதவி கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்ற? நீ உன் அப்பாவை கேட்க போறியா? அவர் ஏதாவது ஒரு பெரிய வேலையில இருக்காரா என்ன? உனக்கு தெரியாதா ரயனோட அப்பா உண்மையிலே என்ன? உனக்கு அங்க எப்படி போகணும்னு தெரியும்ல ஜேசன். ரொம்ப நன்றி ரயன். Set up. Record. Okay, bye Evan. நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம். மெக்காடிமோ.
போய் தாக்கு. இதுதான் ரெட்டாவுடைய பிராக்டிஸ் ஃபெசிலிட்டி. என்ன எவன், நீ இப்ப தயாரா இருக்கியா? எப்பவுமே தயாரா இருக்கேன். போய் அவங்கள தாக்கு. No, no. என்னது சிறப்பு பயிற்சியா? டெனாட்டோஸை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. ரெட்கோவோட பயிற்சிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமாகும் போல இருக்கு. அது வரைக்கும் நான் எப்படி காத்துட்டு இருக்கேன்? ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த தடவை எல்லாமே ரொம்ப நேர்த்தியா நடக்குது போல இருக்கு. டெனாட்டோஸை எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏவன் சிறப்பு பயிற்சிக்கு போயிருக்கா போல இருக்கு. டெனட்டோஸும் எவனும் சகோதரர்களா? நாம சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அவனை மீட்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆமா, அது உண்மைதான். சரியாதான் சொன்னேன். கவலைப்படாத, பிரச்சனை நம்மளோட தீர்வு கண்டிப்பா. நான் பலவீனமா இருக்கேனா? என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதா? நான் சண்டை போட்டு தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் யாரு கூடயும் சண்டை போட எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. என்ன மனுஷன், இவன் என் தம்பி இல்ல. என்னது, அவன் இல்லையா? எனக்கு தெரியும் நண்பர்களே, நான் வீச்சா. ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அவங்க தேடி வந்தது டொனாட்டோஸ் தான். என்ன இல்ல அதான் கண்டுக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நான் டொனாட்டோஸ் மீட்க போறேன். Network Hamilton.blogspot.in. ஹெவனுக்கும் ஜேசனுக்கும் நான் பயன்படுற மாதிரி இருக்கணும். நீ கலக்கிட்ட எவன். நன்றி, நீயும் கலக்கிட்டீங்க. நீ ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா? ஆமா, இன்னில இருந்து தான் ஆரம்பிச்சேன். ரெட் ஹாட் ட்ரைனிங் ஏரியா எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அது ஒண்ணு அந்த அளவுக்கு கடினமா இல்ல. என்ன சொல்ற எவன்? ஆமா, நல்லா இருந்தது. நல்லா பயிற்சி பண்ண முடியுது. உங்க ரெண்டு பேருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சு. நீங்க இனிமே எப்பவுமே இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு எங்களுடைய சக்தி இன்னும் அதிகமாகும் பாருங்க. கண்டிப்பா. இந்த ஆர்வம் நல்லதா இருக்கு. ஆனா அது ஓவர் ஆகாம பாத்துக்காங்க. எனக்கு நீ சொல்றது புரியுதானா? எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பூரா நீ எங்க போயிருந்த? நீ என்ன ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்க? இந்த இடம் அழுக்கா இருக்கு. ஜேசன் வரத்துக்குள்ள தொடச்சிட்டு வந்துரு. நான் ரொம்ப ரொம்ப சோர்வாகி இருக்கேன். அதனால ஓய்வெடுக்க போறேன். சரி, போய் நல்லா ஓய்வெடு. இன்னைக்கு நம்ம லெவல் 2 ட்ரைனிங் எடுக்க போறோம் எவன். எனக்கு புரியுது. தயாராரு. மின்னல் வேக தாக்குதல். இன்னும் நல்லா வேகமா செயல்படியவன். இப்ப போய் ஒருத்தங்களை விடாம ஒட்டு மொத்தமா தாக்கு. Come on. எவன், உனக்கு ஒண்ணும் ஆகல? நல்லா இருக்கேன்.
நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். எவன் இப்ப நம்ம லெவல் 4க்கு போறோம். உன்னால சண்டை போட முடியும்ல? அது சந்தேகமே வேண்டாம். எவன் உங்க ஆர்வத்தை பாராட்டுறேன், ஆனா அது ஓவர் ஆகாம பாத்துக்கங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த ட்ரைனிங்க முடிச்சே ஆகணும். அப்பதான் வேண்டனை தோக்கடிச்சு டொனாட்டோஸ் கொண்டு வர முடியும். எவன் பாத்து ஜாக்கிரதை. ஓகே, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதிரடி தாக்குதல தாக்குவோம். பூகம்பம். இன்னைக்கு நீ பிரமாதமா செயல்பட்ட எவன். எவன், அம்மா உனக்கு திடீர்னு என்னாச்சு? என்னன்னு கேக்குறல? என்ன எவன், இப்ப நீ ஓகே தானே? எவன் ஓவர் ஹீட் ஆயிட்டான். அதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமான பயிற்சி தான். நீங்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி அனுப்பினேன்? எதையும் அதிகமா பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. அவ சரியா சொன்னா. நீங்க ரொம்ப அதிகமா பயிற்சி எடுத்துட்டீங்க. இப்ப அவனுக்கு சுத்தமா சக்தியே இல்ல. என்ன மன்னிச்சிரு எவன், நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பு. இதுல உத்தப்பு எதுவும் இல்ல. ஆரம்பத்துல நான் தான் கொஞ்சம் அதிகமா செயல்பட்டுட்டேன். ஹெவன் இதுல இருந்து வெளியே வரத்துக்கு குறைஞ்சது 24 மணி நேரமாவது ஆகும். முன்ன விட இப்போ உனக்கு பரவாயில்லையா இவன்? இதுக்குதான் எதுக்கும் அவசரப்படக்கூடாது. நாங்க எல்லாமே நீ சிறப்பு பயிற்சிக்கு போனதான் பெரிய தப்பு. சரி, அதை விடுங்க. அவருக்கு டெனட்டஸ திரும்ப கொண்டு வரணும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கிறது ரொம்பவே தப்பு. ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு சாரி. முதல்றதுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. நீங்களே பாத்தீங்களா? நீ இன்னும் பழையபடி ஆகல எவன். உனக்கு இன்னும் ஓய்வு தேவை. ஏன்னா 37% தான் நீ ரெக்கவர் ஆயிருக்க. நீ முழுமையா குணமடைய கண்டிப்பா எப்படியும் 24 மணி நேரம் ஆகும்னு டாக்டர் பிராங்க்லின் சொல்லிருக்காரு. எனக்கு புரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி எதுவுமே பண்ணாம இருக்கிறது. ஜேசன், இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க? இன்னைக்கு நான் நாள் முழுக்க இவனோட இங்கேயே படுத்து தூங்க போறேன். ரொம்ப நல்லது. அப்ப நானும் உன் கூட இங்கே படுத்துக்கிறேன். ஆமா, உங்க எல்லாரையும் விட்டு என்னால போக முடியாது. நானும் தான். நான் உங்க யாரையும் மிஸ் பண்ண விரும்பல. நானும் தான். உங்களை விட்டு நான் தனியா போக மாட்டேன். என் நண்பர்கள் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. என்ன வெளியே போக விடுங்க. ராத்திரி பூரா நல்லா தூங்கி எழும்புங்க, அப்புறம் பார்க்கலாம். நல்லா தூங்கு. ஏய், வேண்டாம் ஹாப்பி. எவன் ஒன்னும் கோல்ட் ஃபிஷ் இல்ல. கோல்டு ஃபிஷ்ஷாவே இருந்தா கூட நீ அதை தாக்க கூடாது. இது வரைக்கும் நீ எத்தனை மெக்காடிமோஸ கலெக்ட் பண்ணிருக்க? இது வரைக்கும் நான் 7 மெக்காடமஸ கலெக்ட் பண்ணிருக்கேன். உன்கிட்ட 7 தான் இருக்கா? குறைஞ்சது 10வது சேகரிக்கணும்னு சொன்னல. இது கூட பண்ண முடியலன்னா எதுக்கு இருக்க? என்ன மன்னிச்சிருங்க. நமக்கு இப்ப அந்த அளவுக்கு நேரம் இல்ல. இந்த பூமியை ஆட்டி படைக்கணும்னா அதுக்கு நமக்கு சக்தி தேவைப்படுது. மெக்காடிமோவை சேகரிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி. லார்ட் கருப்பு கண்ணாடி ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஒட்டு மொத்தமா 30 மெக்காடிமோஸை சேகரிக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் சார். நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? ஆமாப்பா, நைட்டு ஃபுல்லா நல்லா அசந்து தூங்கிட்டேன். நீ தான் எங்களுக்கு காவலா இருந்தியா? ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு பொறுமைலாம் இல்ல. நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அவன் மட்டும் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தான் போல இருக்கு. கடைசியில அவனும் தூங்கிட்டான். எப்படி இருக்க எவன்? என்ன இப்ப நீ நல்லா இருக்கியா? networkhamilton.blogspot.in கிட்டத்தட்ட 70% குணமாயிட்ட. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஓய்வு தேவை, சரியா?
அது என்ன சத்தம்? அது எங்க இருந்து வருது? விடிஞ்சிடுச்சா? ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆ, என்ன இது வீடியோ ப்ளே ஆகுது? இது எப்படி என் போனுக்கு வந்தது? ஆ, இது வேண்டாம். மறுபடியும் அது பேரை சொல்ல. ஹேவனும் டெனட்டோஸும் சண்டை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்பவே நீ தயாராயிரு. புரியுதா உனக்கு? என்ன உடனடியே சண்டை போடணும்னு சொல்றான்? எவன் வேண்டாம். ஜேசன், நான் சொல்றது கேளு. நான் நல்லா இருக்கேன், வா போலாம். இல்ல முடியாது. நீ இப்ப எங்கேயும் போக கூடாது. நீ இன்னும் முழுமையா குணமாகல. ஜேசன் ரொம்ப சரியா சொன்னா. மறுபடியும் நீ அவசரப்படுற. கருப்பு கண்ணாடி கிட்ட நீ தோத்துறக்கூடாது. ஆமா, அதுதான் சரி. இந்த தடவை டெனட்டோஸ மீட்டே ஆகணும். நாங்களும் உன் கூடவே இருக்கோம். அது மட்டும் நடக்கல, நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துரும். வேண்டேன்னு சொன்னது கேட்டல. அவ என் பேரை தான் சொன்னான். நான் அந்த டெனட்டோஸ் கூட சண்டை போடுவேன். ஜேசன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெனட்டோஸ மீட்டே ஆகணும். அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டமான பயிற்சி எடுத்தோம். ஆமா, நீ சொன்னது சரிதான். போலாம் வா எவன். சரி, வா போலாம். எல்லாம் சரியா இருக்கும்ல? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மேல கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை வேணும். ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்காங்க. அதையும் மீறி நீ மோத போறியா? ஆமா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப பிடிவாதமா தான் இருக்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். உன்னை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர மாட்டேன்னு நினைச்சு நீ வந்துட்ட. இந்த தடவை கண்டிப்பா டொமேட்டோஸ உன்கிட்ட இருந்து நான் வாங்கியே தருவேன். முடிஞ்சா என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் இரு ஜேசன். பிக் டாக், ஆமா நீ இங்க என்ன பண்ற? நான் வேட்டையோட சண்டை போடணுமா? ஆனா ஏன் நீ எதுக்காக சண்டை போடணும்னு நினைக்கிற? எதுக்குன்னா நானும் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன். அதான். என்ன வின் டாக்? தயவு செஞ்சு என்னை இதுல சேர்த்துக்க. அப்ப சரி, அவனும் ஆசைப்படுறானா தாராளமா நான் சண்டை போட தயார். 2 மெக்கார்டு யார்கிட்ட போகுதுன்னு பார்க்கலாம். என்னது 2 பேரை வச்சு போட்டி போடணுமா? எப்பவும் நம்ம ஒரு மெக்காடமா தான் யூஸ் பண்ணுவோம். நீ ஒரே நேரத்துல 2 மெக்காடமா யூஸ் பண்ணிக்கோ. உனக்காக நான் ஒரு வாய்ப்பு தந்திருக்க மகனே. 2 பேரை வச்சு மோதணுமா? சரி போலாம். சரி, செட்டப் ரெக்கார்ட். செட்டப் மெக்காட். அதிரடியா சண்டை போடு. டெனட்டோஸ் அனாமா மெக்காடமோ போ. இவன் பிக் டாக் 2 பேரும் சேர்ந்து போய் தாக்குங்க. மெக்காடிமோ போ. ஆரம்பிக்கலாம். நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதை எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியும். போய் தாக்கு. ஜாக்கிரதை விங் டாக், கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். ஆனா நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விடவும் மாட்டேன். நெருப்பு கோலத்தை உருவாக்கி அவனை தாக்கு. கத்தியை வச்சு தாக்கி அதுக்கு பதில் அடி கொடு.
பிக் டாக், இந்த தடவை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, சரியா? கூர்மையான வெடிக்கிற ஆயுதத்தை வச்சு போய் அதை தாக்கு. இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. Kratos, நான் சொல்றத கேளு. நீ வந்த இடத்துக்கு திரும்ப போயிடு. வாயை மூடு. எழுதுரு எவன். அவன் கதையை முடிச்சிருட்டான் டவுஸ். அதிரடி தாக்குதல் பண்ணு, விட்டு வைக்காத. இப்ப பாரு, ஹைட்ரா Toon கவுன்சில் Network Hamilton.blogspot.in. ஏய் எவன், என்னாச்சு உனக்கு? அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. அவன் வேற பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? ப்ளீஸ் தெனடோஸ், நான் சொல்றத கேளு. வாயை மூடு சொல்லல. நீ ஓகே தானே எவன்? இன்னும் சக்தி, விடாம தாக்கு. மின்னல் வேக தாக்குதல், மின்னல் வேக தாக்குதல தாக்கு. அப்படியா? இப்ப பாரு, முழு சக்தியை வெளியே கொண்டு வா. அதிரடியா செயல்படு. நீ அப்படி போறியா? இரு வர. இறுதி தாக்குதல், ஒரு அதிரடியான தாக்குதல். பூகம்பம். சொல்றத கேளு தெனடோஸ். இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. எவனால இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. என்னது? தெனடோஸ், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? யாரு சொல்லு. எவன், தள்ளி நில்லு. பிக் டாக். Dog. உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு அதுவே போதும். ஒரே தாக்குதல்ல ஹெவனை சொந்தமாகணும்னு நினைச்சேன். ஆனா நீ நடுவுல வந்து தப்பிக்க வச்சுட்ட. சரி, வின்டாக்க நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். விளையாட்டு முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? பிக் டாக். என்ன காப்பாத்த போய் காப்பாத்த மாட்டேங்கிட்டான். நான் அழக்கூடாது. நான் எதுக்கும் துணிஞ்சுவேன். இதுக்கு நிச்சயமா அவனை நான் பழி வாங்கியே தீருவேன். கூடிய சீக்கிரமே பதிலடி கொடுப்பேன். இனிமேதான் உண்மையான மெக்காடிமோ போர் ஆரம்பமாக போகுது. ராம் Toon Network Hamilton.blogspot.in.